துணை முதலமைச்சர் உதயநிதி அவங்களோட அமைச்சரவையில் பார்த்தோம்னா 500 கோடி தான் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலில் இருக்கு. 500 கோடி தானுங்களா? இல்லை, அவருடைய துறையில் அது விளையாட்டுத்துறை. அது உதயநிதி வந்து வெறும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய கோளாறு. உதயநிதி இந்த ஆட்சியே உதயநிதி ஆட்சி. அப்புறம் வந்து அவர் ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சியில் வந்து நீங்கள் வெறும் அந்த துறையில் நடந்த அதிக ஊழல் 500 கோடி. ஆட்சியில் நடந்த மொத்த 4 லட்சம் கோடியில் அது ஒரு பகுதி தானே. அந்த விளையாட்டுத்துறையில் போய் ஒரு என்ன இது பண்ண முடியும்? ஒரு விளையாட்டுத்துறையில் அவருடைய விருப்பத்தில் அவருக்கு வேண்டிய நடிகை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருங்காட்டுக்கோட்டையில் ரேஸ் கோர்ஸ் இருந்தாலும் அங்கே போய் கார் ஓட்டாமல் இங்கே வந்து கார் பந்தயத்தை மவுண்ட் ரோட்டில் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு முன்னால் தான் ஓட்டுவேன்னு சொல்லி அந்தம்மா விருப்பப்பட்டாங்கன்னு ஒரு ஓட்டினார். அந்த மாதிரி செயல்கள் தான் செஞ்சாங்க. அதனால் அது குறைவாக தான் இருக்கும். அந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியே குறைவாக தானே இருக்கும். அதனால் அது குறைவாக இருக்குது. அதனால் உதயநிதி யோக்கியன்னு சொல்லி நாங்கள் சொல்லலை. உதயநிதி மொத்த கொள்ள பணமும் உதயநிதி வழியாக தானே வெளியே போயிருக்கின்றாங்க. அப்படி இருக்க சொல்ல வந்து அதெல்லாம் விசாரணையில் தான் தெரியும். விசாரணையில் வந்து அதுக்கு தான் ஒரு முறையான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைக்கணும்னு சொல்கிறேன்.